கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கொண்டு வழிநடத்துவதாக. இப்பொழுது தேவ செய்திக்காய் நாம் கடந்து செல்லுகிறோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த மாதத்திலே நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டுள்ள 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். இந்த வசனத்தின்படி நாம் எல்லாரும் நாம் அறிந்தபடி இந்த வார்த்தையிலே இந்த ஜெயம் என்கிற வார்த்தையை கர்த்தர் நமக்கு இந்த மாதத்திலே கொடுத்திருக்கிறார். அதுல அநேக ஜெயத்தை குறித்து நாம் இதுவரைக்கும் நாம் பார்த்திருந்திருக்கிறோம். நமக்கு ஒவ்வொரு போதகர் மூலமாய், ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் மூலமாய், நம்முடைய போதகர் மூலமாய் வித்தியாசமான ஜெயத்தையும் மற்ற ஊழியக்காரர்கள் மூலமாகவும் தேவன் அந்த ஜெயம் என்கிற வார்த்தையை வைத்து ஜெபிக்கவும், அதை வைத்து தியானிக்கவும், அதன் மூலமாய் தேவன் தம்முடைய வார்த்தைகளை நம்மளிடத்திலே பகிர்ந்து கொண்டு வருகிறார். அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கும் நாம் இந்த ஜெயத்தை குறித்து ஒரு ஜெயத்தை வேத வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அதற்கு ஒரு வசனத்தை நாம் வேதத்திலிருந்து வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த வசனத்தை சொல்லுகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். தேவன் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாகத்தான் நம்மோடு இடைபட போகிறார். இந்த வசனத்தை வைத்துதான் நாம் தியானித்து ஜெபித்து இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். தேவ செய்திக்காய் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதனாலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு இடைபடுவீராக. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்பட்டு தேவன் மாத்திரமே நீர் பேசியுள்ளவீராக. உடைய நாமம் மாத்திரம் பிரஸ்தாவப்படுவதாக. எல்லா துதிகனமையும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது: அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குகிறார். அப்ப தேவன் ஜெயம் கொண்டவராய் காணப்படுகிறார் என்றால், அவர் இந்த மாதத்திலே நம்மளுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், அதை நம்மளுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார் என்றால், அவர் எப்படிப்பட்ட ஜெயத்தை நம்மளுக்கு கொடுக்க போகிறார்? அவர் மரணத்தை ஜெயமாய் நம்மளுக்கு கொடுக்க போகிறார். அவர் மரணத்தில் நின்று ஜெயத்தை பெற்ற தேவனாய் இருக்கிறபடினால் நம்மளையும் மரணத்திலிருந்து ஜெயிக்கிறவர்களாய், நம்மளை மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். இந்த மாதத்திலே நம்மளை மரணத்திலிருந்து, எல்லா விதமான மரணங்களில் இருந்து அவர் விடுதலையாக்குகிறவராய், ஜெயிக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். அதனால என்ன நடக்குதான்? கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். இந்த மரணம் வரும் பொழுது அங்கு என்ன சம்பவிக்கிறது? அந்த மரணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்தால் அங்கு என்ன சம்பவிக்கிறது? அவனுடைய வாழ்க்கையில அவன் முகம் கண்ணீரினால் நிரப்பப்படுகிறது. அவனுடைய முகம் கண்ணீரினால் நிரப்பப்படுகிறதா? நீங்க சில பேரை பார்த்தீங்கன்னா, அவர்கள் கண்களை பார்த்தீங்கன்னா அடிக்கடி தேவையில்லாம ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து சிந்தித்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். அல்லது கொஞ்சம் வயதானவர்களை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையே நான் எப்ப போவேனோ, அல்லது நான் போகும்போது இது சம்பவிக்குமா அப்படின்னு சொல்லி அவர்கள் காலங்களை குறித்தும் அவர்கள் மரணத்தை குறித்தும் கண்ணீர் விடுகிறவர்களாய் காணப்படுவார்கள். அதே நேரத்தில் யாருக்கெல்லாம் மரணம் சம்பவிக்க போகுதுன்னு என்று கேள்விப்படுகிறார்களோ அவர்கள் கண்ணீர் எல்லாமே கண்கள் எல்லாமே கண்ணீரினால் நிரப்பப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும்.
அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு மரணம் வரப்போகிறது அல்லது மரணம் அவன் வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அது எது அடையாளமாய் மாறுகிறது? அவன் கண்களில் அவன் முகம் கண்ணீரினால் மூடப்படுகிறது. அவன் கண்கள் கண்ணீரினால் நிரப்பப்பட்ட அவன் முகமானது கண்ணீரினால் மூடப்படுகிறது. அடுத்தது என்ன நடக்குது? அவன் ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி போடுவான். எதனால் இந்த கண்ணீர் வருகிறதாம்? அது மரணத்தினாலும் அந்த மரணத்தினால் வருகிற நிந்தையினால் அந்த கண்ணீர் வருகிறது. இங்க மரணம் என்கிறது நம் சரீர மரணத்தை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. வேதத்துல அநேக விதமான மரணங்கள் இருக்கிறது. ஆவியின் மரணம் இருக்கிறது, ஆத்துமாவின் மரணம் இருக்கிறது, நாம் எல்லோரும் நினைக்கிற சரீரத்தின் மரணம் இருக்கிறது. முதலாம் மரணம் ஒரு மரணம் இருக்கிறது. இரண்டாவது மரணம் என்கிற மரணம் ஒன்று இருக்கிறது. துன்மார்க்கர்களின் மரணம் ஒன்று இருக்கிறது. நீதிமான்களின் மரணம் ஒன்று இருக்கிறது. பரிசுத்தவான்களின் மரணம் இருக்கு. இது ஒவ்வொன்றுக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கிறது. இப்படி நிறைய மரணங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம மரணம் என்கிற வார்த்தையை கேட்ட உடனே அது நம்மளுடைய சரீரத்தின் மரணம் நாம் பார்க்கிற அது கிடையாது. இங்கு வசனம் சொல்லுகிறது, அவன் முகமானது கண்ணீரினால் மூடப்பட்டு அவன் நிந்தையினால் அவன் வியாகுலப்படுகிறது அங்கு நாம் பார்க்க முடிகிறது. அப்ப மரணத்தை தேவன் ஜெயமாய் விளங்குகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் என்ன செய்ய போகிறார்? நம்முடைய கண்ணீரை அவர் துடைக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த மாதத்தில் அவர் நம்முடைய கண்ணீர் எல்லாம் துடைக்க போகிறார். எந்த காரியத்தை நினைக்கும் பொழுது உங்களுடைய கண்களிலே கண்ணீர் வருகிறது? சிலருக்கு அவர்களுடைய குடும்பத்தை நினைக்கும் பொழுது கண்ணீர் வருகிறது. சில பேருக்கு ஆத்துமாவின் ஆதாயம் பண்ணுகிறதற்காய் குறிக்கும் அதை சிந்திக்கும் பொழுது அவர்களுக்கு கண்ணீர் வருகிறது. சிலருக்கு அவர்கள் போகிற பாதையை குறித்து யோசிக்கும் பொழுது கண்ணீர் வருகிறது. சிலருக்கு அவர்களுடைய பிள்ளைகள் அல்லது பெற்றோரை யோசிக்கும் பொழுது கண்ணீர் வருகிறது. சிலருக்கோ பொருளாதாரத்தை குறித்து யோசிக்கும் போது அதை குறித்து என்ன செய்வோமோ என்கிற ஒரு கலக்கம், ஒரு கண்ணீர் அவர் கண்களிலே வருகிறதை நாம் பார்க்க முடியும். அநேகருக்கு எதிர்காலத்தை குறித்ததான கண்ணீர். நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், அடுத்த மாதம் என்ன செய்ய போகிறோம், நம்ம இப்படியே போய்கிட்டிருந்தா நம்ம வாழ்க்கை எங்க போய் முடியும், நம்ம இப்படியே இருந்தோம்னா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எங்க போய் முடியும், நம்ம இப்படியே இருந்துட்டோம்னா நம்ம கடைசி காலம் எப்படி இருக்கும்னு சொல்லி எதிர்காலத்தை குறித்து கலங்குகிறவர்களும் கண்ணீர் விடுகிறவர்களும் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அப்ப வேதம் ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அதற்கு கர்த்தரே அவர் போஷிக்கிறார். அப்ப அதை அவர் உண்டாக்கி இருக்கிறார் என்றால் அவர் நம்மளை போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் மாறணுமோ, அன்னைக்கே நாம் இந்த உலகத்தின் பிள்ளைகள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள். உலகத்தின் பிரபஞ்சத்தின் அதிபதி உலகத்தில் இருக்கிறவனுக்கு கொடுக்கிறான். அப்ப உலகத்தின் பிரபஞ்சத்தின் அதிபதியே கொடுக்கிறான் என்றால் அந்த உலகத்தையே உண்டாக்கின கர்த்தரால் உங்களால் போஷிக்க முடியும் அல்லவா? அவர் உங்களை எதிர்காலத்தை நோக்கி பார்க்க வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார் அல்லவா? இந்த காரியத்தை ஒரு சின்ன உதாரணத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன் என்று நினைக்கிறேன். நான் ஒரு இடத்துல திடீர்னு நான் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, ஒரு தரையில ஒரு மினிஸ்ட்ரி போன இடத்துல, நான் நார்த் இந்தியாவில மினிஸ்ட்ரி பண்ணுகிற இடத்துல ஒரு தரையில உட்கார்ந்து இருந்தேன். அங்க உட்கார்ந்து இருக்கும் போது திடீர்னு நான் குடித்து கொண்டிருந்த தண்ணீர் கொஞ்சம் அப்படியே கப்ல இருந்து ஸ்பில் ஆகி கீழே விழுந்துருச்சு. அந்த தரையில, அந்த சிமெண்ட் தரையில விழுந்துருச்சு. அந்த தரை விழுந்த இடத்துல அங்க ஒரு கருப்பு எறும்பு, அதாவது சிவப்பு எறும்பு கிடையாது, கருப்பு எறும்பு, பிள்ளையார் எறும்புன்னு சொல்லுவாங்க. அந்த கருப்பு எறும்பு அப்படியே அந்த தண்ணீர் விழுந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் 5-6 எறும்பா சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அது 5 எறும்புகள் அது அப்படியே விலகி போயிருச்சு. ஒரே ஒரு எறும்பு மட்டும் அங்க மாட்டிக்கிச்சு அந்த தண்ணிக்குள்ள. ஆனா அந்த தண்ணி எல்லா பகுதியிலையும் தண்ணி கிடையாது. ஒரு பகுதியில அந்த எறும்பு போகத்தக்கதான பாதை இருக்கு. மற்ற இடங்கள் எல்லாம் தண்ணி விழுந்து அப்படியே சுத்தி அந்த தண்ணியினால் நிரப்பப்பட்டிருக்கு. அதனால வெளியில போக முடியாது. இந்த எறும்பு என்ன செய்யுது, அப்படியே போய் அங்கங்க எங்கிட்டாவது வழி கிடைக்குமான்னு சொல்லி திரும்ப 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 தண்ணியில போய் தான் முட்டிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு இருக்க எனக்கு தெரியுது, அங்கிட்டு ஒரு பாதை இருக்கு, இந்த சைடு அந்த எறும்பு வந்துச்சுன்னா வெளியில போயிரும், எனக்கு நன்றாய் தெரிகிறது. ஆனா எறும்பு அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறபடினால் அதனால் அதை பார்க்க முடியவில்லை. இதே போலதான் நம்மளுடைய ஜீவியமும்.
அநேக நேரம் நமக்கு வைத்திருக்கிற பாதையை, நமக்கு தேவன் வைத்திருக்கிற வழியை, நமக்கு வைத்திருக்கிற விடுதலையை, தேவன் நம்மளுடைய எதிர்காலத்திற்கு வைத்திருக்கிற பாதையை அநேக நேரம் நம்மளால் பார்க்க முடியாதபடியினால் தான் நாம் முட்டிக்கொண்டும் அழுது கொண்டும் கலங்கி கொண்டும் காணப்படுகிறோம். ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னா அதையே நம்ம நோக்கி கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் நம்ம அதுல இருந்து விடுதலை ஆக்க முடியவில்லை. ஆனால் உயரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து பார்க்கிற தேவனுக்கு நாம தெரியும், நாம இந்த வழியிலே போனால் எங்க போய் நாம் சேருகிறோம், எந்த வழியிலே போனால் நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும், எந்த வழியிலே போனால் நம்முடைய எதிர்காலத்திலே நம்மளுக்கு பாதைகள் போய்கொண்டே இருக்கும், நம்மளுக்கு வளர்ச்சி இருக்கும் என்பதை. அப்ப நமக்கு அதை அறியாமல் இருக்கலாம், ஆனால் பரலோகத்தின் தேவன் அதை அறிந்திருக்கிறபடியினால் அதற்கு நம்மளை நடத்த வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் சொல்லுகிறார், இன்றைக்கு அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குகிறார். அவர் உங்கள் கண்ணீரை துடைக்கும்படி மரணத்தை ஜெயமாய் விழுங்குகிறார். அவர் இந்த நாட்கள் நீங்கள் போய்கொண்டிருக்கிற நிந்தையை அவர் துடைக்கும்படியாய், நிந்தையை நீக்கும்படியாய், உங்களை முற்றிலும் உங்கள் நிந்தையை நீக்கி போடும்படியாய் அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குகிறவராய் காணப்படுகிறார். நீங்க மரணம் என்கிறதை குறித்து உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, உலகத்துல 3 விதமாய் சொல்லுவார்கள். 3 கூட்டத்தார் காணப்படுகிறார்கள். மரணத்தை குறித்து நம்ம பார்த்தோம்னா, ஒரு கூட்டத்தை இப்படி இருக்கிறாங்க, அவங்க மரணத்தை குறித்து என்ன சொல்றாங்க, ஒருவன் மரித்து போயிட்டா அந்த மனுஷன் எங்க போகிறான், அவன் நன்மை செய்கிறவனா இருந்தா, நல்ல வாழ்க்கை வாழ்ந்தானா, நல்ல சன்மார்க்கனா இருந்தானா, நல்லவனா வாழ்ந்தானா, அவன் அடுத்த பிறவியில நல்ல வாழ்க்கை வாழுவான், அடுத்த பிறவியில நல்லவனாய் பிறப்பான், அடுத்த பிறவில நல்ல சுகமா வாழ்ற வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கும். ஆனா அதே நேரத்துல அவன் கெட்டவனாயும் மற்றவர்களை தூஷிக்கிறவனாயும் மற்றவர்களை கொடுமைப்படுத்துறவனா பிறந்தானா வாழ்ந்தானா, அவன் அவனுடைய அடுத்த பிறவியும் ரொம்ப கேவலமா இருக்கும் என்று சொல்லுவார்கள். அநேக மார்க்கத்தார் இப்படி சொல்லிக்கிறார்கள். அவர்கள் என்ன, அதனுடைய சுருக்கம் என்ன, மறுபிறவி உண்டு என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஒருவன் மரித்துட்டா அவன் அப்படியே இன்னொரு மனிதனாய் பிறக்கிறான் அல்லது மிருகமாய் பிறக்கிறான். அவனுடைய வாழ்க்கையின் பிறப்பு, அடுத்த பிறப்பு இந்த வாழ்க்கையை பொறுத்து இருக்கு என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். இது ஒரு கூட்டத்தார். இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், அவர்கள் மறுபிறவியும் நம்புகிறது கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு மனிதன் மரித்துட்டா அவன் மண்ணிலே அப்படியே அவனுடைய சரீரம் அழுகி போகிறது, அவன் கெமிக்கல் ரியாக்ஷன்னால உருவாக்கப்பட்டபடினால் அவன் அந்த சரீரம் அப்படியே அழுகி போய் அவனுடைய எனர்ஜி அப்படியே இல்லாம போயிருதுன்னு சொல்றாங்க. அவன் மண்ணோடு மண்ணா மக்கி போகிறான். அடுத்த பிறவின்னு ஒண்ணு கிடையாது, அடுத்த வாழ்க்கைன்னு ஒண்ணு கிடையாது. இது நாத்திகர்கள், தத்துவம் பேசுகிறவர்கள், அவர்கள் நம்புகிற காரியம். அவர்கள் என்ன சொல்லுவார்கள், நான் ஒரு கெமிக்கல், என் பாடி ஒரு கெமிக்கல், அது நான் கெமிக்கல் மூலமா நான் பிறந்திருக்கிறேன், அதனால என்னை கடவுளும் உருவாக்கல, யாரும் உருவாக்கல, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னால நான் வந்தவன், அதனால நான் மறிச்சிட்டேன்னா அப்படியே மண்ணோட இல்லாம போயிருவேன். பாருங்க, ஒரு மனிதன் அவங்க புதைச்சிட்டா அவன் இல்லாம போறான்ல, அது மாதிரி போயிருவேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறார்கள் அவர்கள் நாத்திகர்கள், தத்துவம் பேச. இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், அவர்கள் தான் அங்க ஒரு மனிதன் மரித்தால் அவனுக்கு இன்னொரு பிறவி இருக்கிறது, அதாவது நித்தியம் அவனுக்கு இருக்கிறது. அவன் இந்த பூமியில மரிக்கிறான், ஆனால் நித்தியம் என்கிற வாழ்க்கை ஒன்று அவனுக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. அவன் நியாயந்தீர்க்கப்படுவான். அவனுக்குடைய வாழ்க்கையை பொறுத்தளவு அவன் நியாயந்தீர்க்கப்பட்டு அவன் ஒன்னு பரலோகத்துக்கோ, ஒன்னு சொர்க்கத்துக்கோ, ஒன்னு நரகத்துக்கோ, ரெண்டுல ஏதாவது ஒரு இடத்துக்கு போவான். அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அதுலதான் கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள். அதுலதான் மற்ற மார்க்கத்தார், முஸ்லிம் மற்ற மார்க்கத்தார் வருகிறார்கள். இப்படி மரணத்தை குறித்ததான 3 விதமான குறிப்புகள், 3 விதமான ஐடியாலஜி இந்த உலகத்திலே காணப்படுது. ஆனா வேதம் அதை மாத்திரம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. வேதம் நம்மளுக்கு சொல்லுகிறது, ஒரு மனிதன் மரணத்தை சம்பவிக்கும் போது அவன் நியாயம் தீர்க்கப்படுவான், அவன் இன்னொரு நித்தியமான வாழ்க்கை வாழ போகிறான் என்று சொல்லுகிறது. மரணம் என்பது முடிவில்லை என்கிறதை காட்டுகிறது. அதே நேரத்துல வேதம் நான் சொன்னபடி அநேக வித்தியாசமான மரணங்களையும் வேதம் நம்மளுக்கு காட்டி கொடுக்கிறது. அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன ஆத்தும மரணம், ஆவியின் மரணம், சரீர மரணம், நீதிமான்களின் மரணம், துன்மார்க்கரின் மரணம், பரிசுத்தவான்களின் மரணம், முதலாம் மரணம், 2ஆம் மரணம். இது எல்லாத்துக்குமே மரணம் என்றுதான் அது பெயர் வைக்கிறது. ஆனால் வித்தியாசமான விளக்கங்கள் அதற்கு காணப்படுகிறது. அப்ப தேவன் இன்றைக்கு ஜெயமாய் அவர் மரணத்தை விழுங்குகிறார் என்றால், இதில் நாம் பார்த்த எல்லா மரணத்தையும் அவர் ஜெயிக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற எல்லா மரணத்தையும், அது சரீர மரணம் மாத்திரம் அல்ல,
ஆவியின் மரணத்தையும் அவர் ஜெயமாய் ஜெயிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆத்தும மரணத்தையும் ஜெயமாய் ஜெயிக்கிறவராய் காணப்படுகிறார். எல்லா மரணத்தையும் அவர் ஜெயிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப வசனம் சொல்லுகிறது எப்படி அந்த மரணத்தை அவர் ஜெயிக்கிறவராய் காணப்படுகிறாராம். அந்த வார்த்தையை சொல்லுகிறது ஏசாயா 25:8 சொல்லுது, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். எப்படி அவர் மரணத்தை அவர் ஜெயிக்கிறாராம், அந்த மரணத்தை விழுங்கி அவர் ஜெயித்து போடுகிறாராம். நம்மளிடத்துல ஒரு ஆகாரம் ஒரு பொருள் கொடுத்துட்டா, இப்படி ஒரு மாத்திரை கொடுத்தா எப்படி நம்ம விழுங்குவோமோ, அது சின்னதா இருக்கிறவன்னா அப்படியே நம்ம தண்ணியை போட்டு அப்படியே விழுங்குகிறோமோ, அதே போல இந்த அண்ட சனாசனங்களை படைத்த தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவன், அவர் மரணத்தை விழுங்கி போடுகிறவராய் காணப்படுகிறார். விழுங்கி போடுகிறது என்பது எதை காட்டுகிறது? புலம்பலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லுகிறது, அவர் அழித்து போடுகிறார். அப்ப மரணத்தை விழுங்குகிறது என்பது எதை காட்டுகிறது? அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, அதன் அரண்களை அழித்து. அரண்மனையெல்லாம் விழுங்கினார், அரண்களை அழித்து. அப்ப விழுங்கி போடுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் மரணத்தை அழித்து ஜெயத்தை பெறுகிறவராய் காணப்படுகிறார். அவர் மரணத்தை முற்றிலும் அழித்தவராய் காணப்படுகிறார். அவருக்கு முன்பாய் மரணம் நிற்க போகிறது கிடையாது. மரணத்தின் எண்ணங்கள் நிற்க போகிறது கிடையாது. மரணத்தின் நிந்தைகள் நிற்க போகிறது கிடையாது. மரணத்தின் போராட்டங்கள் நிற்க போகிறது கிடையாது. வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் ஒரு மனிதன் சொல்லுகிறான், மரணம் சம்பவித்தாலே அதுவே எனக்கு நலமாயிருக்கும் என்று அவன் சொல்லுகிறான். ரோமர் புஸ்தகத்திலே நீங்கள் படித்து பார்க்கலாம். அப்ப அநேக நம் மரணத்திற்கு எதிர்பார்த்திருக்கிறோம், ஏன்னா போராட்டத்தை தாங்க முடியல. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உங்களை அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறது மாத்திரமல்ல, இந்த மரணத்தையும் அவர் விழுங்கினவராய் காணப்படுகிறார். எப்படி, ஏன் அவர் விழுங்கினவராய் காணப்படுகிறார் அல்லது அதை எப்படி விழுங்கினாராம், அதனுடைய விளக்கம் என்ன? வசனம் சொல்லுகிறது, ரோமர் 6:9 சொல்லுகிற ரோமர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம், மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளுவது இல்லை. மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளுவதில்லை. எதனால? அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினதுனால. அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினபடியினால் அவர் மரணமானது அவரை ஆண்டு கொள்ளுவது இல்லை. அதனாலதான் வசனம் சொல்லுது, அவர் மரணத்தை விழுங்கி ஜெயம் பெறுகிறார். அவர் பார்வையில மரணம் என்பது ஒண்ணு கிடையாது. அவர் பார்வையில் அது மரணம் என்பது சாதாரண காரியம். அதை விழுங்கி போட்டு அது இல்லாமல் அவர் மாற்றி போடுகிறதை காட்டுகிறது. அதுதான் வசனம் சொல்லுது பாருங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். எப்படிப்பட்ட மரணமாம்? வேல வசனம் சொல்லுது, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேலே நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினாலே நாம நினைக்கலாம் மரணம் நம்மளை சம்பவிக்கும், மரணம் போன்ற போராட்டங்கள் நம்மளை மேற்கொண்டோம், மரணம் போன்ற பிரச்சனை நம்மளை அழித்துவிடும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், நாம் நம்பிக்கையற்றவர்களாய் காணப்படலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினபடியினாலும், அவர் மரித்தோரிலிருந்து நம்மளை எழுப்ப அவர் வல்லமராய் இருக்கிறபடினால், இன்றைக்கு அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கி நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்முடைய நிந்தைகளை அவர் போக்குகிறவராய் அவர் காணப்படுகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் இதை நாம் உறுதியாய் நாம் பற்றிக் கொள்வோமாக, நாம் உறுதியாய் நாம் பற்றிக் கொள்வோமாக. இதுல வேதனைக்குரிய காரியம் என்ன தெரியுமா? அநேக தேவ பிள்ளைகள், ஆண்டாண்டு காலமாய் தேவனை இரட்சகராய் கொண்டிருக்கிற தேவ மனுஷர்கள், தேவ பிள்ளைகளே, ஒரு போராட்டம் அவங்க எதிர்கொள்ள முடியாத ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னா என்ன சொல்றாங்க? நான் செத்தா நல்லா இருக்கும். தேவன் சொல்லுகிறார், நம்மளை சாகும்படி அவர் ரட்சிக்கவில்லை. நம்மளுடைய காலம் முடியும் முன்பாக, அவர் நம் மீது வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறி முடிக்கும் முன்பாக அவர் நம் ஜீவனை எடுத்துக் கொள்ளுகிற தேவன் அல்ல.
அதனால் இதிலே நாம் உறுதியாய் இருப்போமாக. அவர் மரணத்திலிருந்து ஜெயித்தார், நம்மளை மரணத்திலிருந்து எழுப்பியிருக்கிறார். அவர் இனிமேலும் நம்மளை மரணத்திலிருந்து தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அது எந்த போராட்டமாய் இருந்தாலும் சரி, எந்த மரணவித போராட்டமாய் இருந்தாலும் சரி, அதிலிருந்து அவர் ஜெயிக்கத்தக்க வல்லமையுள்ள கர்த்தராய் இருக்கிறார். நம்மளை எழுப்ப வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். அப்ப வசனம் சொல்லுகிற அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். அப்ப மரணத்தினின்று ஜெயத்தை இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுக்கிறார் என்றால், எப்படிப்பட்ட மரணத்தில் இருந்தெல்லாம் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார் என்பதை நாம் தியானிப்போமாக. முதலாவதாக, இந்த மாதத்திலே கர்த்தர் எப்படிப்பட்ட மரணத்திலிருந்து நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 38வது அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது. அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது அமோசியத்தின் குமாரனாகிய ஏசா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இங்கு ஒரு மரணத்தை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. அது என்ன மரணமாம்? அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, முதல் வரி, வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்ப தேவன் முதலாவது இந்த மாதத்துல நம்மளுக்கு எப்படிப்பட்ட மரணத்திலிருந்து அவர் ஜெயத்தை கொடுக்கிறார்? வியாதி என்னும் மரணத்திலிருந்து அவர் ஜெயத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த மாதத்திலே நமக்கு வியாதி என்னும் மரணத்திலிருந்து நம்ம அநேக நாட்கள் அந்த வியாதியினால் நாம பாடுபட்டு இருப்போம். அல்லது நம்முடைய ஜீன் நிமித்தமாய் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய சந்ததியாய் அந்த வியாதிகள் நம்மளை தொடர்கிறதா இருக்கலாம். அல்லது நம்முடைய அந்த வியாதிகள் நம்ம பிறந்த நாட்கள் முதற்கொண்டு அது காணப்பட்டிருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு விபத்தின் நிமித்தமாய் அந்த வியாதி நம்மளை மேற்கொண்டு காணப்படலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் நம்முடைய வியாதியின் மரணத்திலிருந்து அவர் நம்மளை விடுதலையாக்குகிறவராய் காணப்படுகிறார். வியாதியின் மரணத்திலிருந்து அவர் நம்மளை ஜெயங்கொண்டவராய் தேவன் மாற்ற போகிறார். வியாதியின் மரணத்தை விழுங்கி ஜெயிக்க போகிறவராய் காணப்படுகிறார். இது சில பேர் நம்ம சொல்லுகிறதை கேட்டிருக்கலாம். சில குடும்பங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் அவங்க சந்ததி தலைக்காது. ஒரு 50 வயசுக்கு அப்புறம் 60 வயசுக்கு அப்புறம் அவங்க எப்படி ஏதோ ஒரு மரணத்தின் நிமித்தமாய், ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாய் அவர்கள் பிள்ளைகள் மரித்து போவாங்க. அல்லது சில குடும்பங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 30 வயசு 40 வயசுலயே சொல்லுவாங்க, எங்க குடும்பம் சாபம் நிறைஞ்சது, அவங்க குடும்பம் சாபம் நிறைஞ்சது. 30 வயசு 40 வயசுல ஏதோ ஒரு விபத்துல மரிச்சு போறாங்க, அல்லது ஏதாவது ஒரு வியாதி வந்து எப்படியாவது மரிச்சு போயிடுறாங்கன்னு சொல்லி அந்த சாபத்தின் கட்டிலே சில குடும்பங்களை நம்ம பார்த்திருக்கலாம். அப்படிப்பட்ட குடும்பமாய் கூட நம்முடைய குடும்பங்கள் காணப்படலாம் வியாதியின் கட்டுகளிலே. சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அவர்கள் சம்பாதிக்கிற பணம் முழுக்க வியாதியிலே போகும். நான் சிறு பிள்ளையில இருக்கும் பொழுது 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அடிக்கடி டேடி சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, நம்முடைய வீட்டுக்கு வர்ற பணம் எல்லாமே காணிக்கையா வர்றது, அல்லது தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதமும் எப்படியோ வியாதினாலேயே மாத்திரம் வாங்குறதுக்கே போகுது என்று சொல்லுவாங்க. இது சரியான காரியம் கிடையாது, இதற்காக நாம் ஜெபிக்கணும் சொல்லி. அப்ப நாங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதுல இருந்து விடுதலை கொடுத்தார். அது இந்த வியாதிக்காய் நாம் செலவழிக்கிறது, நம்முடைய பணங்கள் எல்லாமே வியாதிக்காய் போகிறது எல்லாமே அது ஒரு சாபத்தை காட்டுகிறது. அது ஒரு மரணத்தின் கட்டை காட்டுகிறது. நம்ம பிரயாசப்படுகிறோம், நம்ம உழைக்கிறோம், நம்மளுக்கு பணம் வருகிறது, அதை வைத்து நம் வீடு நம்முடைய சந்ததியை நாம் வளர்க்கவும் நம்முடைய காரியங்களை நாம் பார்த்துக் கொள்வதற்காக தான் அது இருக்கிறது. ஆனால் அது பணம் முழுக்க வியாதிக்கே போகிறதா இருந்தால் அது ஒரு சாபமாய் நாம் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட வியாதியின் கட்டிலே நாம் காணப்படுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். அப்ப வசனம் சொல்லுகிறது, வியாதியின் மரணத்தை ஜெயித்தவராய் அவர் காணப்படுகிறார். இந்த மாதத்திலே அவர் நம்முடைய சிறிய வியாதியாய் இருந்தாலும் சரி, பெரிய வியாதியாய் இருந்தாலும் சரி, எந்த வியாதியாய் இருந்தாலும் சரி, அவர் அதை ஜெயித்தவராய் காணப்படுகிறார். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, வேதம் வியாதி வருவதற்கான 2 காரணங்களை சொல்லுகிறது. 2 விதமான காரணம் வியாதி வருவதற்கான, வியாதியின் மரணம் வருவதற்கு 2 காரணங்களை வேதம் நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறது. முதலாவது காரணம் என்ன? 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தோம் என்றால், 2 சாமுவேல் புஸ்தகம் 12வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற
ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. முதலாவது வியாதி வருவதற்கான காரணம், வியாதியின் மரணம் வருவதற்கான காரணம் என்ன? அதற்குரிய அர்த்தம் என்னவாம்? வசனம் சொல்லுது, 13வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். இங்க நாம் பார்க்கிறோம், தாவீதுக்கும் உரியாவின் மனைவிக்கும் பிறந்த குழந்தைக்கு அது வியாதிப்பட்டு கேவலமான ஒரு மரணத்தை அடைகிறதை நாம் பார்க்கிறோம். அது எதனால் அந்த வியாதி வந்தது, எதனால் அந்த ரோகம், அந்த கேவலமான மரணம் அந்த சரீரத்திலே வந்ததாம்? அவன் தாவீது செய்த பாவத்தின் நிமித்தமாய். அப்ப சில நேரங்களில் மரணத்துக்கு ஏதுவான வியாதி நம்முடைய சரீரங்களில் வருவதற்கான காரணம் என்ன? பாவத்தின் நிமித்தமாய் அது வருகிறது. அது நம்மளால் சில நேரங்களில் நம்மளால் அங்கீகரித்துக் கொள்ள முடியாது. நான் என்ன பாவம் செய்தேன்? நான் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறேனே, ஒவ்வொரு நாளும் நான் வேத வாசிக்கிறவனாய் காணப்படுகிறேனே, நான் பாவத்தினாலதான் எனக்கு வியாதி வந்துச்சு எப்படி சொல்ல போகுது? அப்படி வியாதி, அப்படிப்பட்ட பாவம் என்னிடத்துல என்ன இருக்கு என்று நாம் யோசிக்கலாம். இங்க தேவன் சொல்லுகிறார், தாவீது ராஜாவா இருக்கிறான். அவன் உபத்திரவப்படும் போதெல்லாம் கர்த்தர் அவனை விடுதலை ஆக்கினார். எப்பொழுது கர்த்தரை துதிக்கிறவனாய் இருக்கிறான், எப்பொழுதும் கர்த்தருக்காய் பாடுகளை அனுபவிக்கிறவனாய் காணப்பட்டான், அவரை கீர்த்தனம் பண்ணுகிறவனாய் காணப்பட்டான். ஆனாலும் அவனுடைய ஜீவியத்துல அவனை அறியாமலே அவன் தவறு செய்கிறவனாய் காணப்பட்டான். ஏன் நான் அவன் அறியாத பாவம் என்று சொல்லுகிறேன் என்றால், நாத்தான் வந்து சொல்றான். இப்படிப்பட்ட உதாரணத்தை சொன்ன உடனே அப்பதான் தாவீது உணர்கிறான், ஐயோ நான் பாவம் செய்தேன். அவன் அப்பதான் உணர்றான், அவன் உரியாவை கொன்று அவனுடைய மனைவியை நான் எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லி அவன் பாவத்தை உணர்கிறவனாய் காணப்படுறான். நம்ம சில நேரங்களில் நாம் அறியாது செய்கிற பாவங்கள் நம்மளுக்கு வியாதியை கொண்டு வருது. அது மற்றவர்களை குறித்து நாம் பேசுகிற பேச்சாய் இருக்கலாம், அது மற்றவர்களை நாம் பொறாமைப்படுகிற பொறாமையா இருக்கலாம், அல்லது அது மற்றவர் ஊழியக்காரர்களையோ தேவ ஜனத்தை குறித்து நாம் பேசுகிறதா இருக்கலாம். கடந்த நாட்கள் 2 நாளைக்கு முன்பாக நான் யூடியூப்ல ஒரு வீடியோ நான் பார்த்தேன். எஸ்கே பிரான்சிஸ் அவர் மூலமா, தேவ மனுஷன் மூலமா அந்த வீடியோ நான் மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு காரியத்தை சொன்னார். அவர் ஜெர்மன்ல இருந்து ஒரு போதகருடைய ஜீவியத்தை குறித்து அவர் சொன்னார். அவர் ஜெர்மன்லுக்கு அந்த போதகருடைய பேர், அந்த பேர் எனக்கு மறந்து விட்டது. பட் அவர் சொன்ன காரியம் எனக்கு இன்னும் மனதில் இருக்கிறது. அவர் என்ன சொன்னார்னா, அந்த ஜெர்மன்ல இருக்கிற போதகர் அவர் நிறைய அற்புத அடையாளங்களை செய்கிறவரா இருந்தாராம். நல்ல கை குட்டையா இருக்கிறவங்களுக்கு அவர் ஜெபிக்கும் போது கை முளைக்கிறது, மரணத்துல இருக்கிறவங்களை உயிரோடு எழுப்புறது சொல்லி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவராய் அவர் காணப்பட்டிருக்கிறார். எஸ்கே பிரான்சிஸ் அவரும் போய் அவரோட ஜெபிச்சு அவர்கிட்ட பேசி இருக்கிறாரு. அதன் அவர் மூலமாய் இவருக்கும் அந்த கிருபை பெற்று அவருடைய ஊழியத்துல அப்படிப்பட்ட கிரியைகள் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. ஆனா இந்த ஜெர்மன் பாஸ்டர் அவர் வயதாகிற நேரத்துல ஒரு காரியத்தை ஒரு டிவி இன்டர்வியூல அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அந்த ஜெர்மன் போதகர்? எனக்கு அப்படியே நான் மூலமா கர்த்தர் நிறைய கிரியைகளை செய்ய ஆரம்பித்தார். எனக்கு ஊழியத்துல நல்ல வளர்ச்சி வந்தது, நான் நிறைய ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். என் வயதின் முதிர்ச்சியினாலையும் என் ஊழியத்துல நான் இவ்வளவு அற்புதங்கள் செய்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் சலிப்பு வந்ததுனால சில நேரங்கள்ல நான் மற்ற போதகர்களையும் மற்ற ஜனங்களை குறிச்சு குறை சொல்ல ஆரம்பிச்சேன். மற்ற போதகர்கள் மற்ற ஜனங்களை குறிச்சு, இங்க பாரு அவங்களால இதெல்லாம் செய்ய முடியலையே, அல்லது ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றாங்க, ஏன் இப்படியெல்லாம் அவங்க இப்படிலாம் செய்யணும்னு சொல்லி மற்ற போதகர்களுடைய பிரசங்கம் மற்றவர்களை குறித்து நான் குறை சொல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல அந்த காரியங்கள் இருக்கிறது, இங்கிலீஷ்ல இருக்கிறது அந்த இன்டர்வியூ. அப்படி சொன்ன உடனே அது என்ன ஆனது? அது சத்ருவுக்கு நான் வழிவகுக்கிறதாய் மாறினது, சத்ருவுக்கு நான் கதவுகளை திறந்து கொடுக்கிறதாய் மாறினது. அது என் சரீரத்தில் வியாதி கொண்டு வந்தது, என் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நான் போராட்டத்தை அனுபவிக்கிறதாய் மாறினது என்று சொன்னார். இது எதற்காக சொல்லுகிறேன்? அவ்வளோ கர்த்தரினால் 24 மணி நேரமும் பல ஆண்டுகளால் பயன்படுத்தப்பட்ட தேவ மனுஷன் என்கிற ஒரு போதகருக்கே அப்படி நடக்கும் என்றால் நம்முடைய ஜீவியத்தில் அது நடக்கிறதுக்கு எவ்வளவு எளிதான காரியமா இருக்கும். அப்ப வியாதி சில நேரங்கள்ல நம்முடைய ஜீவியத்துல வருவது நம்முடைய சரீர குறைபாட்டினால அல்ல, விட்டமின் ப்ராப்ளத்தினால அல்ல, அந்த ரத்தத்துல ஏற்பட்டிருக்க அசுத்தங்களினால அல்ல, அது நம் கீழே விழுந்ததுனாலோ அல்ல. அது சில நேரங்களில் வருவதற்கான காரணம் அதை மற்றவர்களை குறித்து நாம் பேசி நம்மளுக்கே நாம் பாவத்தை வருவித்துக் கொள்வதுதான்.
அது பார்க்கறதுக்கு சின்னதா தான் தெரியும். நான் என்னுடைய கோபத்துல நான் சொல்லிட்டேன், அல்லது ஏதோ ஒரு வேகத்துல நான் பேசிட்டேன், அல்லது அவங்க பண்ணாங்கப்பா அது எனக்கு தப்புன்னு தோணுச்சு அதனால நான் பேசுனேன் என்று சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நியாயம் தீர்க்கிறார் கர்த்தர். கர்த்தர் தான் நியாயம் தீர்க்க முடியும். யோசித்து பாருங்க, நம்ம பாவம் செய்யாமல் இருக்கிறோமா? இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய பாவங்களை கணக்கு போட்டால் நாம் தேவனுக்கு முன்பாகவே நிற்க முடியாது, ஜீவன் உள்ளவர்களாயும் வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கர்த்தர் நம்மளை மன்னித்துக் கொண்டே வருகிறார். அப்ப கர்த்தரே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்றால் நாமும் அடுத்தவங்களுடைய குறைகளை பார்த்து பேசுகிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. மற்றவர்களை நாம் மட்டம் தட்டுகிறதோ, மற்றவர்களை குறைவாய் பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது. கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த கிருபையினாலும் அவர்கள் கொடுத்த ஜீவியத்தின்படி அவர்கள் வாழுகிறார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் தப்பு செய்தாலோ, அவர்கள் ஏதாவது தவறான வார்த்தையை பேசினால் கர்த்தர் அவர்களை சந்திப்பார். நாம் பேசுகிறதுனால் அங்கு எந்த ஒரு நன்மையும் நடக்க போகிறது கிடையாது. அது நம்முடைய ஜீவியத்திலே வியாதியை கொண்டு வருகிறதாயும் பாவமாய் மாறுகிறதாமாய் இருக்கிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய ஜீவியத்திலே நாம் எப்படி வாழுகிறோம் என்பதை நிதானித்து பார்ப்போமாக. நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு தருணத்திலும் நாம் இப்படிப்பட்ட பாவத்திலே இப்படிப்பட்ட வியாதியிலே நாம் மாட்டிக்கொள்ளக் கூடாது. இங்க முதலாவது வேதம் சொல்லுகிறது, வியாதி வருவதற்கான காரணம் என்ன? தாவீதினுடைய குமாரன் மரித்து போவதற்கான வியாதியில் மரணத்தை அனுபவிப்பதற்கான காரணம் என்ன? வசனம் சொல்லுகிறது, அவன் தாவீது செய்த பாவத்தின் நிமித்தமாய், இங்க நம்ம யோசிக்கலாம், தாவீதுனுடைய குமாரன் மரித்து போனானே, இதனால அவனுக்கு என்ன பெரிய காரியம்? அவனுக்கு கொஞ்சம் துக்கம் வந்திருக்கலாம் நம்ம யோசிக்கலாம். ஆனா வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும். பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 27 வசனம் சொல்லுது பாருங்க. அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார் என்று சொல்லுகிறார். யார் சொல்லுகிறார்? பவுல் சொல்லுகிறார். யாரை குறித்து சொல்லுகிறார்? அவர் எப்பாப்பிராத்தை 25வது வசனத்துல பாருங்க, எப்பாப்பிராத்தாவை குறித்து அவர் சொல்லுகிறார். இந்த எப்பாப்பிராத்தா யாரு? பவுலுக்கு உதவி செய்கிறவன். அவன் சொல்றான் பாருங்க, என் குறைச்சலுக்கு உதவி செய்கிறவனுமான எப்பாப்பிராத்தாவை. அப்ப ஒரு சாதாரண உதவி செய்கிற மனுஷனுக்கு அவனுடைய வியாதி அவன் பவுலுக்கு அவ்வளவு பெரிய துக்கமா இருக்கும் என்றால், தன் தாவீதுனுடைய குமாரனே மரித்து போனால் அது எவ்வளவு பெரிய வியாகுலமா இருக்கும். அது தாவீதுக்கே மரணத்தை கொண்டு வந்ததை போல் காணப்பட்டு இருக்கும். தாவீதுக்கே அது மரணத்தின் காரியமாய் சம்பவித்திருந்திருக்கும். அதனாலதான் அந்த வியாதி வந்த உடனே தாவீது உபவாசத்துல இருக்கான், சாப்பிடல, கட்டில ஏறல, தரையிலே படுத்து கொண்டவனாய், அவன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டவனாய் காணப்படுறான். அப்படிப்பட்ட ஒரு துக்கம் அவனை ஆளுகை செய்கிறது. அப்ப இந்த வியாதி, அதாவது பாவத்தின் நிமித்தமாய் வருகிற இந்த வியாதி இருக்கு அல்லவா, இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா அது அவனை மாத்திரம் ஆளுகை செய்யாது, அவனோடு இருக்கிற எல்லாரையும் துக்கத்திலே கொண்டு வந்து சேர்க்கும். அவன் வியாகுலத்தில் இருப்பான், அவன் வேதனையில இருப்பான், ஆனால் அவனோடு இருக்கிறவர்களுக்கும் துக்கத்தின் மேல் துக்கம் வந்து சேருகிறதாய் காணப்படும். அப்ப தேவன் சொல்லுகிறார், மரணத்துக்கு ஏதுவான வியாதி வருவதற்கான காரணம் அது நம்முடைய பாவங்களின் நிமித்தமாய். அது அறிந்த பாவமாய் இருக்கலாம், அறியாத பாவமாய் இருக்கலாம், உணர்ந்த பாவங்களாய் இருக்கலாம், நம்மளால் உணரப்படாத பாவங்களாக எதுவாய் இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பாய் அது வியாதிக்கேற்ற பாவமாய் இருக்கும் என்றால் கர்த்தர் அதை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். மிரியாமுக்கு கொடுத்தார். மிரியாம் மோசேக்கு விரோதமாய் பேசினான், அவனுடைய மனைவிக்கு விரோதமாய் பேசினான். வசனம் சொல்லுது, மோசே நீடிய சாந்தமாய் இருந்தபடியினால் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவன் அமைதியா இருந்தான். ஆனா கர்த்தர் என்ன செய்தார்? மிரியாமை தொழுநோயினால் அவரை அடித்தார். நாம பேசுகிறதுனால அவங்க அமைதியா இருப்பாங்க, அவங்க அமைதியா இருக்கிறாங்களேன்னு சொல்லி நம்ம ரொம்ப பேசணும் என்றால் கர்த்தர் அவர்களை விட்டுட்டு நம்மளை அவர் விசாரிக்கிறவராய் அவர் காணப்படுவார்.
அப்ப முதலாவது வசனம் சொல்லுகிறது யார் இவதற்கான காரணம் என்ன? அது பாவத்தின் நிமித்தமாய் அங்கு வருகிறது. நம்முடைய எரர் நிமித்தமாய், நம்முடைய தவறுகளின் நிமித்தமாய், தப்பிதங்களின் நிமித்தமாய் அது வருகிறதாய் காணப்படுகிறது. இரண்டாவதாக வியாதி வருவதற்கான காரணம் என்னவாம்? அப்போஸ்தலரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 37வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 37வது வசனம் சொல்லுது, அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடைத்து வைத்தார்கள். இங்க நாம் பார்க்கிறோம், இங்க ஒரு ஸ்திரீ மரணம் அடைந்ததை நாம் பார்க்கிறோம். அவளுடைய மரணம், அவளுடைய ஜீவியம் எப்படி இருக்கு? நாம் ஏற்கனவே பார்த்தோம், பாவத்தின் நிமித்தமாய் மரணத்துக்கு ஏதுவான வியாதி வருது. இங்கேயும் ஒரு மரணத்துக்கு ஏதுவான வியாதி வருது. ஆனா அவளுடைய ஜீவியம் எப்படி இருக்குன்னு பாருங்க. வசனம் சொல்லுது 36, அதுக்கு மேல இருக்க வசனம் சொல்லுது, யோப்பா பட்டணத்தின் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்ற அர்த்தம் கொள்ளும் தப்பித்தால் என்னும் பேருடைய ஒரு ஸ்திரீ இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்த நாட்களிலே கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு நல்ல நற்கிரியை செய்கிறவர்களாய், தர்மம் செய்கிறவளாய் இருந்தாள். அவள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யல. அவள் தேவனுடைய நாமத்திற்கு உரியலாய் வாழ்ந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ்ந்து அநேகருக்கு தர்மம் செய்கிற, அநேகருக்கு நன்மை செய்கிற, நற்கிரை செய்கிறவளாய் காணப்பட்டிருக்கிறார். நற்கிரை செய்கிறது தேவனுடைய அறிவுக்கு, நம்மளை தேவனை அறிகிற அறிவுக்கு நம்மளை நடத்துகிறதாய் காணப்படுகிறது என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப அவன் நற்கிரை செய்கிறவளாயும் நானும் தர்மம் வாழ்கிறேன், தேவனுக்கு உகந்த வாழ்க்கையை தான் அவள் வாழ்ந்திருக்கிறான். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில ஒரு மரணத்தின் வியாதி அங்கு சம்பவிக்கிறது. இது என்ன? இது நார்மலாய் நம்முடைய சரீரத்திலே ஏற்படுகிற வியாதி. இது இது முதிர் வயதின் காரணமாய் வந்திருக்கலாம், அல்லது நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிற ஏதாவது ஒரு வியாதிக்குரிய கூறுகள், அது வைரஸ், பாக்டீரியா, அல்லது ஏதாவது ஒரு ரத்தத்தில் இருக்கிற நச்சுக்கள், இது நிமித்தமாய் அந்த வியாதி வந்திருக்கலாம். இது சில நேரங்களில் மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் காணப்படலாம். எதை காட்டுகிறது? இது சரீரத்தில் ஏற்படுகிற குறைபாடை காட்டுகிறது. இதற்கும் ஆவிக்கும் சம்பந்தம் கிடையாது. இதுக்கும் தேவன் அடிக்கிறதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இதுக்கும் தேவன் விசாரித்து செல்ல கொடுக்கிற பாவத்திற்கும் வியாதிக்கும் சம்பந்தம் கிடையாது. இது சரீர ரீதியாய் மனிதனாய் பிறந்தபடியினால் இந்த பூமியில இருக்கிற மனிதனுடைய சரீரத்திற்கு விளைவாய் காணப்படுகிற ஒரு வியாதி. இது சாதாரணமா எல்லாருக்கும் வர்றது. புறஜாதிக்கு வரும், கிறிஸ்தவர்களுக்கு வரும், எல்லா மனிதருக்கும் வருகிறதா. இந்த வியாதியை கொண்டு போய் நாம் தேவனால் அடிக்கப்பட்ட வியாதின்னு நம்ம பார்த்திடக்கூடாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, 2 விதமான காரணங்களை நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறது. இதுல ஒரு மனிதனுக்கு வியாதி வந்துட்டா இதுல எந்த காரணம் என்பதை நாம் முதலாவது கண்டுபிடிக்கிறவர்களா இருக்கணும். வேதம் நம்மளுக்கு இந்த 2ஐயும் சுட்டி காட்டுதுன்னா, நம் மரணத்துக்கு பாவத்தின் நிமித்தமாய் அந்த வியாதி வந்திருந்தா, வசனம் சொல்லுது யாக்கோபின் புஸ்தகத்துல, சபை மூப்பர்களை அழைத்து எண்ணெய் பூசி அவனுக்கு ஜெபம் பண்ண கடவீர்கள், அவன் பாவம் அவனுக்கு மன்னிக்கப்பட்டு அவன் சுகமாவான். அவனுக்கு மருத்துவர்கள் இடத்துல போனால் அவர்களுக்கு விடுதலை கிடைக்காது. அவர்களுக்கு என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் விடுதலை இருக்காது. எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்க அவர்களுக்கு மருந்து மாத்திரை கொடுத்தாலும் ஒரு நாளும் அவர்களுக்கு விடுதலை கிடைக்காது. ஏனென்றால் அந்த பாவம், அந்த வியாதியானது அவர்கள் சரீரத்தின் குறைவினால் வரல, அது பாவத்தின் நிமித்தமாய் கொடுக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. அதே நேரத்தில் சரீரத்தில் வருகிற குறைவினால் வருகிற வியாதியை நம்முடைய ஞானத்தின்படி, உலகத்தின் மருத்துவ ஞானத்தின்படி அதை குணமாக்குகிறவர்களாய் நாம் காணப்படணும். வேதம் என்ன சொல்லுகிறது? இப்படிப்பட்ட 2 காரணங்களினாலும் வியாதி வந்தாலும், ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் என்ன செய்கிறாராம்? வசனம் சொல்லுகிறது, யாத்ராமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம், அநேகருக்கு பரிச்சயமான வசனம் தான். யாத்ராமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்ல பாருங்க, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அது பாவத்தின் வியாதியாய் இருக்கலாம், அல்லது உடலின் குறைவினால் வருகிற வியாதியின் மரணமாய் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அவரே நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர். இன்றைக்கு நம்முடைய ஜீவன், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கை எந்த விதமான வியாதியிலே மாட்டிக்கொண்டு இருக்கிறது? எந்த விதமான மரணத்தின் வியாதியிலே நாம் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம்? நம் பாவத்தின் மரணத்தின் வியாதியிலே மாட்டிக்கொண்டு இருக்கிறோமா, அல்லது சரீர குறைவினால் வருகிற வியாதியின் மரணத்திலே மாட்டிக்கொண்டு இருக்கிறோமா,
அல்லது முதிர் வயதினால் வருகிற மரணத்தின் வியாதிகளை மாட்டிக்கொண்டிருப்பான். எந்த வியாதியிலே மாட்டிக்கொண்டிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு பரிகாரியாய் காணப்படுகிறார். அவர் நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தராய் காணப்படுகிறார். அவர் நம்மளை சுகமாக்குகிறவராய், நம்மளை விடுதலையாக்குகிறவராய், பாவத்திலே மாட்டி வியாதி வந்திருந்தால் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மளை நீதிமான்களாய் மாற்ற வல்லவராய், அதே நேரத்தில் உடல் குறைவின் நிமித்தமாய் வந்திருந்தால் எசேக்கியாவுக்கு கொடுத்தது போல அங்கு வசனம் சொல்லுகிறபடி அங்கு யாருக்கு தீனாளுக்கு கொடுத்தது போல அப்போஸ்தலர் புத்தகம் 9:37 சொல்லுகிறபடி அவள் தொற்காலுக்கு விடுதலை கொடுத்தது போல கர்த்தர் நம்மளுக்கு விடுதலையை கொடுக்க இன்றைக்கு வல்லவராய் காணப்படுறார். இங்க இந்த குறைவினால், இங்கு பாவத்தினால் வந்த மரணம், அங்க என்ன சம்பவித்தது? அந்த குழந்தை மரித்து போனது. ஆனால் உடல் குறைவினால் வந்த மரணம் என்ன நடக்குது பாருங்க. அவள் மரித்தாலும் அவள் உயிர்ப்பித்தாள். அவள் உடல் குறைவினால், உலகத்தின் சரீரத்தினால் வந்த வியாதிகளே அவள் மரித்தாலும் அவளை உயிர்ப்பிக்கிற தேவனாய் காணப்பட்டாள். அங்க மாத்திரம் தேவன் அவளை உயிர்ப்பிக்கல, அவளை மாத்திரம் தேவன் உயிர்ப்பிக்கல. வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் புத்தகம் 10:11 நாம் வாசிக்கிறோம். யோவான் 10:11 வாசிக்கிறோம். லாசருவை தேவன் மரணத்திலிருந்து விடுதலையாக்கி அவனை உயிர்ப்பிக்கிறார். அவனும் வியாதியில இருந்தான். அவன் பாவத்தின் வியாதியில இல்லை, சரீர வியாதியிலே மரித்து போனவன். அதே நேரத்தில் நாயினூர் ஸ்திரீயினுடைய குமாரனை நாம் பார்க்கிறோம். அவன் பாடையிலே கொண்டு வருகிறார்கள். அவனும் சரீர வியாதியிலே மரித்து போனான். அவனையும் உயிர்ப்பித்து தேவன் கொண்டு கொடுக்கிறார். அதே நேரத்தில் ஜெப ஆலயத்தின் தலைவனாகிய மகள், அவனுடைய சிறிய மகள் தலித்தாக்குமே என்று சொல்லி அவளையும் எழுப்புகிறார். அவளும் மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலே வேதனைப்படுகிறாள் என்றுதான் வசனம் சொல்லுகிறது. அதுவும் உடல் ரீதியான வியாதி. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே உடல் ரீதியான வியாதிகள் வரும் என்றால் அதிலிருந்து கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். மருத்துவர்கள் சொல்லலாம், டாக்டர் சொல்லலாம், உங்களுக்கு எல்லா ஆர்கனும் அது செயல்படாம போயிருச்சு, இந்த ஆர்கன் எல்லாம் உங்களுக்கு கெட்டு போயிருச்சு, நீங்க வாழ போறது கொஞ்ச நாட்கள் என்றுதான் சொல்லலாம். ஆனா கர்த்தர் அதிலிருந்து நம்மளை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராய் அவர் காணப்படுகிறார். அநேக கேன்சர் வியாதிப்பட்டவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்காங்க. அநேகர் வியாதி படுத்த படுக்கையா இருந்த ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்காங்க. நாங்க இங்க எக்குவடோர் தேசத்துக்கு வந்ததுக்குமே எங்க கண்ணால நாங்க பார்த்தது, நம்முடைய ஊழியத்துல, எக்குவடோர் ஊழியத்துல கர்த்தர் செய்த அற்புதம். ஒரு அம்மாலாம் வயசானவங்க, நல்ல அவங்க ஒரு ஆக்சிடென்ட் நிமித்தமாய் அவர்கள் படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அவர்களை நாங்க நேரடியாய் பார்த்தது கிடையாது. நேரடியா என்பது வீடியோ கால்ல தான் நாங்க பார்த்துக்கோம். முகமுகமா இன் பர்சனா அவங்கள நாங்க பார்த்தது கிடையாது. அவங்களும் எங்களை இன் பர்சனா நாங்க பார்த்தது கிடையாது. ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் மூலமா, அதாவது இங்க நாங்க ஒரு தேவனை குறிச்சு சொல்லணும், பைபிள் ஸ்டடி இருக்குன்னா டைரக்டா போனா யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நிறைய கேத்தலிக்ஸ் இருக்காங்க, நிறைய காரியங்கள் இருக்கிறபடினா ஈஸியா நம்மளை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்க ஆங்கிலம் கற்றுக் கொடுக்குறோம்னு சொல்லி அப்படிதான் நாங்க இங்க ஊழியத்தை ஆரம்பித்தோம். அப்ப ஆங்கிலம் கற்றுக்கிறதுக்குன்னு ஜூம் கால் மூலமா அவங்களுடைய மகள், அதாவது பேத்தி வந்தாங்க. பேத்தி அட்டென்ட் பண்ணாங்க. அதன் மூலமா தான் அந்த குடும்பத்தை நாங்கள் சந்தித்தோம். அதுவும் ஆன்லைன்ல நம்ம ஊழியத்தில் நடத்தப்படுகிற பைபிள் ஸ்டடி மூலமா. அப்பதான் எங்களுக்கு தெரிய வந்தது, அவங்க ஒரு ரோமன் கேத்தலிக் ஃபேமிலி. அவங்க ஒரு ஆக்சிடென்ட் நிமித்தமா படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. படுத்த படுக்கை ஆனதுனால இப்ப அவங்களுக்கு பிரயாணம் பண்ணவும் முடியல, எந்திக்கவும் முடியல, அப்படியே படுத்தே தான் இருப்பாங்க. ஆனா நல்ல பைபிள் வாசிப்பாங்க, நல்ல வைராக்கியம் உள்ளவங்க, தேவனுக்காய் வாழணுங்கிற வைராக்கியம் உள்ளவங்க. அவங்க பைபிள் ஸ்டடிக்கு வந்தாங்க. நம்முடைய போதகர் ஒவ்வொரு நாளும் திங்கட்கிழமை பைபிள் ஸ்டடி கொடுக்க ஆரம்பித்தார். அந்த பைபிள் ஸ்டடி மூலமாய் அவர்கள் கேட்டு 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 அப்படியே கர்த்தர் அவர்களை சுகமாக்கினார். வசனத்தின் மூலமாய் அவர்களை சுகமாக்கி அவங்க கொஞ்ச நாளுக்கு 2 வாரம் பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்ணாங்க. 3வது வாரம் அவங்களே அந்த உட்கார ஆரம்பிச்சாங்க. படுத்த படுக்க இருந்தாங்க, அந்த அவங்களுடைய கட்டில உட்கார ஆரம்பிச்சாங்க. அடுத்து 3வது வாரத்துல அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாக்கரை வச்சு நடக்க ஆரம்பிச்சாங்க. 4வது வாரத்துல கொஞ்சம் நல்லா நடக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொன்னு, அவங்க அந்த ஆக்சிடென்ட் ஆனாங்க அல்லவா, அந்த பயம் போய் அவங்க இப்ப நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க, நல்ல சரீரத்துல நல்லா இருக்கிறாங்க. அதே போல கேன்சர் வாதி எங்களோட சேர்ந்து ஊழியம் பண்ணுகிற ஒரு மிஷினரி, அந்த அம்மாவுக்கும் கேன்சர் வந்திருந்தது. கேன்சர் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்களுக்கு முதுகு பகுதியில ஒரு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதன் மூலமா அது அப்படியே பரவி பெரிய அது முழுசா ஆயிருச்சு.
அதை எங்களுக்கு நாங்க கேள்விப்பட்டோம். எங்கிட்ட நிறைய நாட்கள் அவங்க சொல்லல. ஒரு நாள் ஜெபிக்கும் போது இதுக்காக ஜெபித்துக்கோன்னு சொன்னாங்க. அதற்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். அதுக்கு இந்திய தேசத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்க சொல்லி ஜெபிச்சுட்டு வந்தோம். நாங்க ரிட்டர்ன் வரும்போது அந்த வியாதி இருக்காது, நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுப்பாருன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு வந்தோம். அது பாத்தீங்கன்னா 2 கைய முதுகுல வச்சு எவ்வளவு தூரம் பரவி இருக்குமோ அவ்வளவு தூரம் பரவி இருந்துச்சு. உள்ள நல்ல ஆழமா இருந்துச்சு. ஆனா நாங்க சொல்லி ஜெபிச்சுட்டு வந்தோம். இந்திய தேசத்துக்கு வந்துட்டு இப்ப ரிட்டர்ன் வந்தோம். இப்ப வந்து கேட்டா அவங்களுக்கு அந்த வியாதி இருந்ததற்கான அடையாளமே அவர்களுக்கு இல்லை. அந்த கேன்சர் வியாதி இருந்ததற்கான அடையாளம் இல்லை. கர்த்தர் அப்படியே பூரண சுகத்தை கொடுத்துட்டார். எதற்காக இதை சொல்லுகிறேன்? சரீரத்திலே குறைவினால் வருகிற வியாதியா இருக்குமானால் அது கர்த்தர் நம்மளுடைய விசுவாசத்தினால் நாம் அதை குணப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆனால் பாவத்தில் வருகிற வியாதியை அது நாம் அறிக்கையிட்டு ஒப்பு கொடுக்கும் போது மாத்திரமே அதை கர்த்தர் நம்மளுக்கு பரிகாரியாய் காணப்படுகிறார். ஆனாலும் என்ன வசனம் சொல்லுகிறது? இந்த 2 விதமான வியாதியும் கர்த்தர் சுகமாக்க அவர் பரிகாரியாய் அவர் காணப்படுகிறார். அப்ப தேவன் இன்றைக்கு மரணத்தை ஜெயமாய் விழுங்குகிறார்னா என்ன அர்த்தம்? அவர் இன்றைக்கு நம்முடைய வியாதியை தேவன் விழுங்கி போட போகிறார். அவர் இல்லாமல் அழித்து போட போகிறார். அது அநேக ஆண்டுகளின் வியாதியாய் இருக்கலாம், அல்லது உங்களுடைய நம்பிக்கையே எடுத்து போடப்பட்ட வியாதியாய் இருக்கலாம். மற்றவர்கள் சொல்லலாம் இதுலயே நீ மரிச்சு போகலாம் என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வியாதியிலிருந்து தேவன் இன்றைக்கு உங்களை சுகமாக்குகிறார். அந்த 2 விதமான வியாதியா இருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்கு பரிகாரியாய் தேவன் வெளிப்படுகிறார். கர்த்தர் அங்கு பரிகாரியாய் வெளிப்படுகிறார். ஆனா இந்த வசனம் அதுல இன்னொரு காரியத்தோடு கூட நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது. அது என்ன? அவர் ஜெயமாய் விளங்குகிறார், அவர் பரிகாரியாய் வெளிப்படுகிறார். ஆனா அதே நேரத்துல கர்த்தர் நாம் செய்ய வேண்டிய காரியத்தையும் அந்த வசனத்தின் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறார். நாம் அந்த வியாதியிலே மரணத்தை ஜெயிக்கணும்னா நாமும் சில காரியத்தை செய்ய வேண்டியதா இருக்கிறது. கர்த்தர் மாத்திரம் கிரியை செய்யறதுனால அது நடக்க போறதில்ல. நாமும் அது காரியத்தை செய்யும் பொழுதுதான் கர்த்தர் அங்க பரிகாரியாய் மாறுவேன் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த யாத்ராமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்தால் அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தில் வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். வசனம் சொல்லுகிறது, அவர் வியாதியின் மரணத்தை ஜெயமாய் விளங்குகிறார், உண்மைதான். ஆனா நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டுமாம்? 4 காரியங்களை செய்யணுமாம். 1, கர்த்தருடைய சத்தத்தை நாம் கவனமாய் கேட்கணும். கேட்கிறதுக்கும் கவனமாய் கேட்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கேட்கிறது என்பது இந்த காதுல கேட்டு அப்படியே கொஞ்ச நேரத்துல மறந்து போகிறது. அது கற்பாறையிலே விதைக்கப்பட்ட விதையை போல காணப்படலாம். அது முட்களின் நடுவே விதைக்கப்பட்ட விதை கொஞ்ச நாள் இருக்கும், அது அப்படியே மறந்து போயிடும். ஆனா எப்படிப்பட்ட நாம் கேட்கணுமாம்? கவனமாய் நாம் அதை கேட்கிறவர்களா இருக்கணும். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அநேகருடைய ஜீவியத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறது இல்லை. தேவ வசனத்தை கவனமாய் கேட்கிறதிலே அவர்கள் தவறி போகிறார்கள். அநேக தேவ பிள்ளைகள் இதை கவனமாய் கேட்கிறதிலே அவர்கள் குறைந்தவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஏனென்றால் சகரியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுது பாருங்க. அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோலை முரட்டுத்தனமாக்கி விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கு என்பதை நாம் நிதானித்து பார்ப்போம். ஒரு எச்சரிப்பு சத்தம் வரும் பொழுது, ஒரு தேவன் ஒரு காரியத்தை நம்மளுக்கு சுட்டி காட்டும் பொழுது அதை கேட்க நாம் மனதுள்ளவர்களா இருக்கிறோமா இல்லையா என்பதை நிதானித்து பார்ப்போம். அதற்கு நாம் கவனமாய் கேட்கிறவர்களா இருக்கிறோமா என்பதை நிதானித்து பார்ப்போம். தேவனுடைய வார்த்தையை நாம் கவனமாய் கேட்கிறவர்களா இருந்தோம் என்றால் கர்த்தர் நமக்கு பரிகாரியாய் காணப்படுகிறார். ஒரு மரணமும் நம்மளை மேற்கொள்ள முடியாது, ஒரு வியாதியின் மரணமும் மேற்கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? நாம் கவனமாய் கேளாமல் இருந்தோம் என்றால் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? கர்த்தர் சொல்றார், அவர்களோ காதுகளை தங்கள் செவிகளை அடைத்துக் கொள்ளுகிறார்கள் கேளாதபடி. அதனால கர்த்தர் என்ன செய்யறாரா? 13வது வசனம் சொல்லுது, அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ
அப்படியே அவர்கள் கூப்பிடும் பொழுது நானும் கேளாதிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாம் கவனமாய் கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அவருடைய செவி சாய்த்து நம்முடைய வார்த்தையை அவர் கவனமாய் கேட்கிறார். நாம் தேவ வசனத்தை கவனமாய் கேட்கும் பொழுது அவர் நமக்கு செவி சாய்த்து நம்முடைய வசனத்துக்கு கவனமாய் செவி சாய்க்கிறவராய் காணப்படுகிறார். யோசித்து பாருங்க, நமக்கு கூட்டம் வைக்கும் பொழுது எவ்வளவு நேரத்துல நாம் தேவ சமூகத்துக்கு வருகிறோம், எவ்வளவு நேரம் நாம் தேவ சமூகத்துல அட்டென்டிவா இருந்து அவருடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்முடைய கூட்டத்துக்கு வர்றது நல்லது, ஜெபத்துக்கு வர்றது நல்லது, மணிக்கணக்கா ஜெபத்துல உட்கார்ந்துருக்கிறது நல்லது. ஆனா நம்முடைய செவிகள் அடைக்கப்பட்டு நம்முடைய சிந்தனைகள் வேற எங்கேயாவது டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதனால் பலன் என்ன? வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கேளாதபடினால் அவர்கள் கூப்பிடும் பொழுது நானும் கேட்க மாட்டேன். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையை நீங்க கவனிச்சு கேட்டீங்கன்னா உங்களுடைய எல்லா ஜெபத்திற்கும் அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் எல்லா வியாதியை குணமாக்குகிற பரிகாரியாய் காணப்படுகிறார். அவர் இன்றைக்கு வியாதியிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறவராய் காணப்படுறார். இரண்டாவதாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்கணும். இரண்டாவது, அவர் பார்வைக்கு செம்மையாய் நாம் நடந்து கொள்ளணும். அவர் பார்வைக்கு நாம் செம்மையாய் நடந்து கொள்ளணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் சொல்லுகிற பாதையிலே நாம் நடக்கிறவர்களாய் இருக்கணும். வசனம் காட்டுகிற வழியிலே நாம் நடக்கிறவர்களாய் இருக்கணும். வசனம் சுட்டி காட்டுகிற வழியிலே பாவம் செய்யாமல் எளியவர்களுக்கும் தரித்திரர்களுக்கும் உதவி செய்து தேவனை பிரதிபலிக்கிறவர்களாகவும் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாகவும் இந்த உலகத்திற்கு நாம் உப்பாயும் தேவனுடைய ரட்சிப்பை அநேகருக்கு வெளிப்படுத்துகிறவர்களாய் அநேக துன்மார்க்கரை தேவனுடைய பக்கம் திருப்புகிறவர்களாய் தேவனுக்கு பிரியமான ஜீவியத்தை வாழுகிறதான் அவர் பார்வைக்கு செம்மையான வாழ்க்கையை வாழுகிறதை காட்டுகிறது. அப்படி வாழ்ந்தோம் என்றால் என்ன நடக்கும்? வேத வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மளுக்கு பரிகாரியாய் காணப்படுகிறார். மூன்றாவதாக நாம் என்ன செய்யணுமாம்? கட்டளைகளுக்கு செவி கொடுக்கணும். முதலாவது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். இரண்டாவது அவருடைய செம்மையான வழியிலே நாம் நடக்கணும். மூணாவது அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்கணும். நம்மளால் அநேக நேரம் கவனிக்க முடியும், அநேக நேரம் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும், தேவன் விருப்பப்படுகிற வாழ்க்கையை வாழ முடியும். ஆனா இந்த கட்டளைக்கு செவி கொடுக்கிறது தான் அநேகருக்கு அது கஷ்டமான காரியமா இருக்கும். ஏன் தெரியுமா? அவர் ஒரு கட்டளையை கொடுப்பார், நம்முடைய மாம்சம் ஒரு கட்டளை கொடுக்கும். அதனால நம்மளுக்கு அங்க ஒரு யுத்தம் வரும். நாம என்ன செய்வோம்? ஐயோ, இந்த பாதை ரொம்ப கஷ்டமா இருக்கே, நாம இப்படியே போவோம். கர்த்தர் நம்மளை விடுதலையாக்குவார். கர்த்தர் சொல்லிட்டாரே, நான் உன் பாவங்களுக்காய் மரித்திருக்கிறேன், நான் உன் வியாதிக்காய் நான் மரித்திருக்கிறேன், நான் உங்களை பரிகாரியாய் இருக்கிறேன், நான் உங்களை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே. அப்ப நம்ம எப்படி போனாலும் கர்த்தர் நம்மளை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார் என்று அநேக நேரம் நம்ம ஓடுகிறோம். ஆனா வசனம் என்ன சொல்லுது? அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவர்களுடைய கட்டளைகளுக்கு நாம் செவி கொடுத்து ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு, என் வாழ்க்கையில நான் என்ன செய்யணும் என்று அவருடைய கட்டளையை கேட்டு நாம் நடக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல 10 கட்டளை கொடுக்கப்பட்டுச்சு. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களால் நேரடியாய் தேவனிடத்துல உறவாட முடியாது. இஸ்ரவேல் சொல்றாங்க, நாங்களும் தேவனிடத்துல பேசுவோம் சொல்றாங்க. உடனே என்ன தேவன் செய்கிறார்? மோசேட்ட சொல்றார், அவர்களை பரிசுத்தப்படுத்தி நான் அவர்களோடு பேசுவேன். கர்த்தர் பேச வந்தவன உடனே அங்க இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்றாங்க? நாங்க சாக போகிறோம், நாங்க செத்து விடுவோம், நீரே தேவனிடத்துல பேசுன்னு மோசே அனுப்புகிறார். அவர்களால் அந்த மலை பக்கத்துல கூட போக முடியல. அதனாலதான் தேவன் ஒரு 10 கட்டளையை கொடுத்து அந்த கட்டளையின்படி நடந்து அதன் மூலமாய் பாவம் செய்தார்கள் என்றால் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்ற ஆடுகளின் பலியை கொடுத்தார். ஆனா புதிய ஏற்பாட்டில் வாழ்ற நமக்கு கிறிஸ்து நமக்கு கூட இருக்கிறபடினால் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை போதித்து நடத்துகிறார். நாம புதிய ஏற்பாட்டு ஜீவியத்துல வாழுகிற நாம் இன்னைக்கு இப்ப நீங்க முழங்கால் போட்டு கண்ணை மூடினீங்கன்னா கர்த்தரிடத்துல நீங்களாய் பேச முடியும், கர்த்தருடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். ஆனாலும் அநேகர் நம்ம பழைய ஏற்பாட்டு ஜீவியத்துலதான் இருக்கிறோம். என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் அவங்க மூலமா தான் பேசுவார், இந்த போதகர் மூலமா தான் பேசுவார், அல்லது இந்த மனுஷர் மூலமா தான் பேசுவார், அவர்கள் தீர்க்கதரிசி பேசுவார். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மளை தீர்க்கதரிசிகளாய் நியமித்திருக்கிறார். அவர் நம்மளோடு அவர் பேசுகிறவராய் இருக்கிறார்.
நீங்க உங்களுக்கு ஒரு போராட்டம் வருதா, ஒரு குழப்பம் வருதா, ஒரு காரியம் தேவைப்படுதா, முழங்கால் போடுங்க, தேவனிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு குழப்பம் இருக்கு கர்த்தாவே, நீங்க எனக்கு இதுல இருந்து பேசுங்க சொன்னா கர்த்தர் உங்களுக்கு வழியை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். அவர் சொல்லிக் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். அதுதான் கட்டளைகளுக்கு செவி கொடுக்கிறதை காட்டுகிறது. நம்முடைய சுயமாய் நாம் முடிவெடுப்பதற்கு அல்ல. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மனைவிக்கு புருஷன் தலைவனாய் இருக்கிறான், புருஷனுக்கோ கர்த்தர் தலைவனாய் காணப்படுகிறார். அப்ப தேவன் நம்மளுக்கு தலைவராய் இருக்கிறபடினால், அவர் நம்முடைய குடும்பத்தின் தலைவராய் இருக்கிறபடினாலும் அவர் சொல்லுகிறபடி நாம் நடக்கிறவர்களாய் காணப்படணும். அப்ப இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க, தேவ சமூகத்துல சொல்லுங்க, இனிமே வாழ்க்கையில எந்த முடிவு எடுத்தாலும் நான் ஜெபிக்காம எடுக்க மாட்டேன். சாதாரணமா ஜெபிச்சுட்டு ஆண்டவரே நான் இந்த முடிவு எடுக்க போறேன்னு சொல்லிட்டு நாம தேவன் நம்முடைய சித்தத்துக்கு கொண்டு வரக்கூடாது. சொல்லுங்க, ஆண்டவரே இனிமே நீங்க வழி நடத்துற பாதையிலே நான் போவேன். நான் ஒரு காரியம் எனக்கு முடிவெடுக்கணுமா, நான் உங்க பாதத்துல கொண்டு வந்து வைக்கிறேன், நீங்க எனக்கு வழி நடத்துங்க. நான் எனக்கு ஒரு காரியத்துல ஒரு பதில் வேணுமா, நான் உங்க பாதத்துல வந்து வைக்கிறேன், நீங்க என்ன நடத்துங்கன்னு சொல்லி தேவன் பாதையில நடந்து பாருங்கள். எந்த போராட்டம் வந்தாலும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் உங்களை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய செவிக்கு நாம் கேளாமல் போனோம் என்றால் அந்த போராட்டத்தில் தனியாதான் நம்ம போராடி ஆகணும். யோனாவினுடைய வாழ்க்கையில அதான் நடந்துச்சு. அவன் சுயமா முடிவெடுத்து தர்ஷிசுக்கு போனான். கர்த்தர் அவனை மீனுக்குள்ள போட்டார். மீனுக்குள்ள 3 நாள் அவன் தான் போராடினான். கர்த்தர் அவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கவில்லை. அவனை அந்த படகிலேயே வைத்து உணர்த்தவில்லை. அவனை மீனுக்குள்ள வச்சு அதைக்குள்ள நாரை வைத்து அவன் அழுகிறான், போராடுறான், ஜெபிக்கிறான். 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபிச்ச பிறகுதான் அவனுக்கு அங்க ஒரு விடுதலை வருகிறது. அவன் தேவ சித்தத்தை செய்வேன்னு ஒப்பு கொடுத்த பிறகு அங்க ஒரு விடுதலை வருகிறது. அதுதான் நம்முடைய சுய சித்தத்திலே போய் நம்ம பெறுகிற அடியை காட்டுது. ஆனா தேவன் பாதையிலே போனோம் என்றால் கர்த்தர் அங்கு நம்மளுக்கு ஒரு விடுதலையை வைத்திருப்பார். அங்கு நம்மளுக்கு ஒரு விடுதலையை வைத்திருப்பார். பவுல் தேவனுடைய சித்தத்தின்படி அந்த படகுல போனான். அவன் அந்த படகுல மரணம் வரும் பொழுது கர்த்தர் சொன்னான், நீங்க ஜீவன் தப்புவீர்கள். தேவ சித்தத்தை சொல்லி அங்கு போனான். அதனால என்ன நடந்தது? அவன் போன மெலித்தா தீவிலே கர்த்தர் அவனை தேவனை போல ஆசீர்வதித்தார். அவன் ஒரு கைதியாய் போனவனை அங்கு அநேகர் அவனுக்கு ஆசீர்வாதமாய் மாறினாங்க. அவன் நிமித்தமாய் ஒரு புது படகே கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு சொல்லுகிறார், உங்க ஜீவியம் கைதியை போல இருக்கலாம், உங்க வாழ்க்கை சிரமப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், அநேகர் உங்களை துக்கப்படுத்துற வாழ்க்கையா இருக்கலாம், மரணத்தின் கண்ணீரை போல உங்களுக்கு காணப்படலாம். இனிமே நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடந்து பாருங்க. உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ரட்சிப்பார். யார் உங்களை கைதி என்று சொன்னார்களோ, யார் உங்களை சிறுமைப்படுத்தினார்களோ அவர்களுக்கு நீங்கள் தேவனை போல் காணப்படுவீர்கள். அவர்களே உங்களுக்கு ஆதாயமாய் கர்த்தர் மாற்றுவார். 4வதாக எதை செய்யும்போது கர்த்தர் நம்மளுக்கு பரிகாரியாய் காணப்படுறார்? நேமங்களை கை கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட உபதேசங்களிலே நாம் உறுதியாய் தடுத்திருக்கோம். எந்த உபதேசமா இருந்தாலும் சரி, கர்த்தர் கொடுத்த வெளிப்பாட்டுல நம்ம உறுதியா தரிச்சு நிற்கணும். அவங்க அப்படி நடக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க இந்த உபதேசத்துல நடக்கிறாங்க, நானும் அங்க போறேன், அது கிடையவே கிடையாது. கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட உபதேசத்திலே, நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்திலே நாம் உறுதியாய் தரித்திருக்கிறோம். அதனாலதான் பவுல் சொல்றான், பவுலினாலும் அல்ல, அப்போலோவினாலும் அல்ல, நான் விளைய செய்கிற கர்த்தரினாலே ஆகும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு அவங்களுக்கு, நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு நம்மளுக்கு. அதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட நியமங்களிலே நாம் உறுதியாய் நிலைத்து நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பரிகாரியாய் காணப்படுகிறார். யாருடைய ஜீவியத்தில் இது நடந்தது? இதற்கு உதாரணமா யாருடைய வாழ்க்கையில இது நடந்தது? வசனம் சொல்லுகிறது, நாம் வாசித்த ஏசாயாவின் புஸ்தகம் 38:1 வாசித்தோம் அல்லவா? எசேக்கியா ராஜாவினுடைய ஜீவியத்துல நடக்கிறது. அதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். அந்த வசனம் சொல்லுது, அவர் எகிப்திற்கு வந்த ஒரு வியாதியும் உனக்கு வரவிடார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். எகிப்தின் வியாதி என்பது நிறைய வியாதி இருக்கு. இங்க எசேக்கியா ராஜாவுக்கு எகிப்தின் வியாதி வந்துச்சா நீங்க பாத்தீங்கன்னா,
ஆமா வந்திருக்கிறது. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அந்த அந்த அத்திப்பழத்தின் அடையை எடுத்து அந்த பிளவின் மேல் போட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அந்த அத்திப்பழத்தின் அடையை எடுத்து பிளவின் மேல் போட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 38:21. கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் நான் ஜீவன் நாட்களும் கர்த்தருடைய ஆலயத்திலே கீர்த்தவாதியங்களை வாசிக்க பாடுவோம் என்று எழுதி வைத்தான். 21 சொல்லு பாருங்க, அத்திப்பழத்து அடையை கொண்டு வந்து பிளவின் மேல் பற்று போட்டு என்று வாசிக்கிறோம். பிளவின் மேல், இந்த பிளவு என்கிற வார்த்தையை நீங்க எபிரேய மொழியில நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனம் 9வது வசனத்துல வந்த எகிப்தின் மீது வாதை வந்தது அல்லவா? அந்த வாதையை அதே வார்த்தை தான் இங்கு எசேக்கியா ராஜாவுடைய வியாதிக்கும் போட்டிருக்கிறதை எபிரேய வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். வசனம் சொல்லுது, எகிப்தின் தேசம் முழுவதும் தூசியாகி எகிப்தின் தேசம் எங்கும் மனிதர்களின் மேலும் மிருக ஜீவன் மேலும் எரிபந்தமான கொப்பளங்களை எழும்ப பண்ணும் என்றார். எகிப்தின் மீது என்ன வந்தது? என்ன வியாதி வந்தது? எரி கொப்பளங்கள் வந்தது. அதே வியாதி தான் எசேக்கியாவுக்கும் வந்தது. அந்த வியாதியிலிருந்து தான் கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எகிப்தின் வியாதியை நான் உங்களுக்கு வர பண்ணேன் என்றால் என்ன அர்த்தம்? எகிப்தினாகிய பகைஞனுக்கு வருகிற எந்த வியாதியும் உங்களுக்கு வருவது கிடையாது. அது வந்தாலும் தேவன் அதிலிருந்து உங்களுக்கு பரிகாரியாய் உங்களை காக்க வல்லவராய் இருக்கிறார். உங்க சத்துருக்களுக்கு என்ன வியாதி வருகிறது, அந்த வியாதி இனிமேல் உங்களை தொட போகிறது கிடையாது. அது உங்களை தொட்டாலும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க பரிகாரியாய் காணப்படுகிறார். இங்க எசேக்கியா ராஜாவுக்கு என்ன நடக்கிறது? வசனம் சொல்லுகிறது, அவனுடைய ஜீவியத்திலே அவனுக்கு வியாதி வந்தது, மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்தது. அவன் வியாதி வந்த உடனே அங்க என்ன நடக்கிறது? 38:1 வாசிக்கும் பொழுது சொல்லுகிறது, வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாய் இருந்தான். உடனே ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றான், நீ மரிக்க போகிறாய், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. உடனே எசேக்கியா என்ன பண்ணுகிறான்? அவன் வேலையாட்களை கூப்பிட்டு எனக்கு இப்படி வியாதி வந்துருச்சுப்பான்னு அழுதானா? தன் குமாரர்களை கூப்பிட்டு இப்படி அழுதானா? அவன் என்ன செய்யறான் பாருங்க. 2வது வசனம் சொல்லுது, எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி. இதைத்தான் மத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் அறை கதவை பூட்டி. இங்கு எசேக்கியா ராஜா சிவருக்கு நேராய் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நமக்கு ஒரு வியாதி வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது மாத்திரமல்ல, அவன் இந்த 4 காரியங்கள் பார்த்தோம் அல்லவா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25:8 நாம 25:26 நாம் வாசித்தோம் அல்லவா? கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு, பார்வைக்கு செம்மைய நடந்து, கட்டளைக்கு செவி கொடுத்து, நியமங்களை கை கொண்டு அப்படின்னு சொல்லி வாசித்தோம் அல்லவா? அந்த 4 காரியங்களையும் எசேக்கியா செய்தான் என்று அவன் வாயிலேயே அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 3வது வசனத்துல சொல்றான் பாருங்க, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதையே செய்தேன் என்பதை நினைத்தருளும். அவன் சொல்றான், நீங்க யாத்ராகமம் 15:26 நீ சொன்னீர் அல்லவா, நீர் எனக்கு பரிகாரியாய் மாறுவதற்கு 4 காரியத்தை நான் நடக்கணும்னு சொன்னீர் அல்லவா, அதன்படியே நான் நடந்திருக்கேனே, அதை நீ நிறைவு கூறும் என்று சொல்லுகிறான். உடனே அங்க என்ன நடக்கிறது? வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் விண்ணப்பத்தை கேட்டு. 5வது வசனம் சொல்லுது பாருங்க, நீ போய் ஏசாயாவின் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களை 15 வருடம் கூட்டுவேன். நீ ஆலயத்துக்கு 3 நாட்களில் ஆலயத்திற்கு திரும்பி போய் என்னை ஆராதிப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதே வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்கள் வியாதியிலிருந்து மரணத்திலிருந்து ஜெயத்தை கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் இன்றைக்கு உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறார்.
அவர் உங்கள் ஜெபத்தை காண்கிறார். உங்கள் கண்ணீரை கண்டவராய் அவர் காணப்படுகிறார். உங்கள் நாட்களை அவர் பெருகச் செய்கிறவராய் காணப்படுகிறார். உங்கள் உபத்திரவத்தை அவர் மாற்றி போடுகிறவராய் காணப்படுகிறார். உங்கள் விண்ணப்பம் இன்றைக்கு என்னவாய் இருக்கிறது? உங்கள் கண்களில் வருகிற கண்ணீரின் காரணம் என்னவாய் இருக்கிறது? கர்த்தர் அதற்கு இன்றைக்கு பதில் கொடுக்க போகிறார். அப்படி செய்கிறபடினால் என்ன நடக்கிறது? அவரே நம்முடைய பரிகாரியம் மாறி வியாதியின் மரணத்தை ஜெயித்தவராய் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். அதற்கு நாம் இந்த 4 காரியத்தை நாம் செய்யணும். நாம் செம்மையாய் நடக்கணும். அவருடைய சத்தத்தை கவனமாய் நாம் கேட்கணும். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, யாத்ராகமம் 15:26 படி நான் நடப்பேன், எனக்கு நீங்க பரிகாரியா இருங்க. ஒரே ஒரு வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போமாக. ரோமர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெருகுகிறவர் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவன் அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமே. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கிருபையை கொடுக்க போகிறார். பரிபூர்ண கிருபையையும் நீதியாகிய பரிபூர்ண ஈவையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை மரணத்தின் வியாதியிலிருந்து மாத்திரம் உங்களை விடுதலை ஆக்க போறதில்ல, நீங்கள் ஆண்டு கொள்ள போகிறீர்கள். உங்களுடைய பாவங்களை நீங்கள் ஆண்டு கொள்ள போகிறீர்கள். உங்களுடைய மரணத்தின் கண்ணீரை வரவைத்த மனிதர்களை நீங்கள் ஆண்டு கொள்ள போகிறீர்கள். உங்களுக்கு வியாகுலத்தை கொண்டு வந்தவர்களை ஆண்டு கொள்ள போகிறீர்கள். கர்த்தர் பரிகாரியாய் மாறி உங்களுக்கு பரிபூர்ண கிருபையை கொடுக்கிறார். நீதியின் பரிபூர்ணத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள போகிறீர்கள். இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எனக்கு பரிகாரியா இருங்க. கர்த்தாவே, நீர் என் பரிகாரியா இருங்க என்று சொல்லுங்க. அதற்கு முதலாவது எல்லாரும் முடிந்தவர்கள் யாத்ராகமம் 15:21 வசனத்தை எடுத்துக்கோங்க. யாத்ராகமம் 15:26 உங்க வசனத்தை, உங்க வேதத்தை திருப்புங்க. முடிந்தவர்கள் யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்துக்கு உங்க வேதத்தை திருப்புங்க. அதுல கை வைத்து ஜெபிங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, இனிமேல் நான் என் செவியை நான் மூட மாட்டேன். உங்களுடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுப்பேன். ஆண்டவரே, அந்த வார்த்தைக்கு நான் கவனமாய் கேட்பேன் என்று சொல்லுங்க. என் செவி உமக்கு கவனமாய் கேட்கும். நீ பேசுகிறதை கவனமாய் கேட்கும். நம்முடைய வார்த்தையில் உக்கிரானம் உள்ளவனாய் இருப்பேன். உங்களுடைய வார்த்தையில நான் ஆண்டவரே உறுதியாய் இருப்பேன் சொல்லுங்க. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் நீ கொடுந்தக்காய் நன்றி செலுத்துகிறோம். மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார் என்று நீ பேசி, ஆண்டவரே, விழுங்குகிறது என்பது அழித்து போடுகிறது, காட்டுகிறது என்பதை காண்பித்தேன். அதே போல் நீ சொன்ன வார்த்தையின்படி இந்நாள் வரைக்கும் எங்களை தேவன் மரணத்திலிருந்து தப்புவித்தார். இன்னும் தப்புவிப்பார். இனிமேலும் அவர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை மரண வியாதியின் மரணத்திலிருந்து ஒரு விடுதலை நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே, பாவத்தினால் வந்த வியாதியா இருந்தாலும் சரி, சரீர குறைவினால் வந்த வியாதியா இருந்தாலும் சரி, எந்த வியாதியா இருந்தாலும் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு சுகம் உண்டாவதாக. அது அநேகருக்கு சாட்சியாய் மாறுவதாக. ஆண்டவரே, எசேக்கியாவுக்கு நீ சொன்னீர் அல்லவா, நான் உன் கண்ணீரை கண்டேன். ஆண்டவரே, நான் உன் ஜெபத்தை கேட்டேன். நீ ஆலயத்திற்கு 3 நாளிலே நீ போவா என்று சொன்னீர் அல்லவா. அதே போல உடைய பிள்ளைகளை நீ ஆலயத்திற்கு கொண்டு போய் சாட்சியாய் நிறுத்தத்தக்கதாய் உடைய பிள்ளைகளின் கண்ணீரை கண்பீராக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, எகிப்தியனாகிய இவர்கள் பகையினருக்கு வந்த எந்த ஒரு வியாதியும் இவர்களை தொடக்கூடாது கர்த்தாவே. இந்நாள் முதற்கொண்டு எந்த வியாதி வந்தாலும் இவர்களுக்கு மரணம் சம்பவிக்காதபடி அதிலிருந்து நீர் விடுதலையை கொடுப்பீராக. அப்படி நீ செய்யறக்கா நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.